வணக்கம் நண்பர்களே. ஸ்டூடெண்ட் டவுட் கிளியரிங் செஷன் கொஸ்டின் நம்பர் 2. ஏற்கனவே ஒரு கொஸ்டினுக்கு டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணியிருந்தேன். அதே மாடலில் இன்னொரு ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு வங்கி அரையாண்டு வட்டி முறையில் 5% கூட்டு வட்டியை அறிவித்தது. ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 1600 ஜனவரி 1 அன்று மற்றும் ஜூலை 1 அன்றும் வங்கியில் செலுத்துகிறார். வருடத்தின் முடிவில் அவருக்கு வட்டியின் மூலம் கிடைக்கும் தொகை என்ன இப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. நம்ம டெய்லி ஒரு 10 கொஸ்டின் போட்டுட்டு இருந்தா கூட இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டவுட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கேட்குறப்ப தான் நமக்கு இதில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் டவுட் இருக்குன்றது எனக்கும் தெரியும். நம்ம கிளியர் பண்ணும்போது உங்களை மாதிரி இதே கொஸ்டினை சந்தேகத்தோட என்ன சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் கிளியர் ஆகும். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கிற கொஸ்டினை எனக்கு ஒன்று வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை நல்லா தெளிவாக கையெழுத்தில் எழுதி அனுப்பினீங்கன்னா கூட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் கிளியர் பண்ணுறேன். சரியா? இப்போ இதில் பாருங்க, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1600 ரூபாய். வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5%. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. வட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கு பண்ணுறாங்க. 5%ன்னு கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 5%. கரெக்டா? அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னும் போது அதில் பாதி 2.5% தான் வரும். ஸோ 1600க்கு நம்ம 5% எடுக்கக்கூடாது. எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்? 2.5% தான் எடுக்கணும். 2.5 நீங்கள் கண்டுபிடிக்கிறது நான் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்களேன். 1600ல் 10%. 10%னா எவ்வளோ கிடைக்கும்? 160. கரெக்டா? 5%. 10ல் பாதி 5, 160ல் பாதி 80, 5ல் பாதி 2, 80ல் பாதி 40. ஸோ புரியுதான்னு பாருங்க. முதல் 6 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னா 40 ரூபா கிடைக்கும். 1600 ரூபாய் அவர் எப்போ போட்டிருக்காரு? ஜனவரி 1 அன்னைக்கு போட்டிருக்காரு இல்லையா? அதுக்கு முதல் 6 மாதத்துக்கு 40 ரூபா கிடைக்கும். ஸோ அமௌண்ட் என்னவாயிடும்? 1640. இப்போ இதுக்கு 2.5% பாருங்க. 1640, 1640ல் 10%னா 164, 5%னா அதில் பாதி 82, 2.5%னா அதில் பாதி 41. அப்போ அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 41 ரூபாய் கிடைக்கும். ஸோ முதல் 6 மாதத்துக்கு 40 ரூபாய். கரெக்டா? அடுத்த 6 மாதத்துக்கு 41 ரூபாய். கரெக்டா? இது ஜனவரி 1 அன்னைக்கு போட்டதுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வருடத்தின் முடிவில். சரியா? இதே மாதிரி 1600 ரூபாய் எப்போ போடுறாரு அப்படின்னா திரும்பவும் ஜூலை 1 அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. எப்போ? ஜூலை 1ஆம் தேதி திரும்பவும் இதே மாதிரி 1600 ரூபாய். அதுக்கும் அதே 5%. ஆனால் 5% கண்டுபிடிக்கூடாது. என்ன கண்டுபிடிக்கணும்? 2.5%. ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றதால. சரியா? அப்போ இப்போதான் பார்த்தோம். 1600ல் 2.5%னா எவ்வளோ? 40 ரூபாய். அப்போ ஜூலை மாதம் போடுற தொகைக்கு அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா 40 ரூபா கிடைக்கும். ஏற்கனவே ஜனவரிக்கு போட்டதுக்கு 40, ஒரு 41, ஜூலை மாதம் போடுறதுக்கு ஒரு 40. ஏன்னா ஒரு வருஷத்துல முடிஞ்சிருது. கரெக்டாக? அந்த வருட முடிவில் அவர் அமௌண்ட் எடுத்துடுறாரு. இப்போ மொத்தமாக எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்குன்றதான் கொஷின். ஸோ கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 121 ரூபாய் கிடைக்குது. பாருங்க, எங்கேயுமே ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. 2.5% கண்டுபிடிக்கிறது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 1600 இன்ட்டு 2.5%னா 2.5/100 அப்படின்னா இதெல்லாம் உட்காந்து பெருக்கணும்னா டைம் எடுக்கும். சரியா? அதுக்கப்புறம் 1640க்கு மறுபடியும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் டைம் எடுக்கும். இதுதான் இப்போ நம்ம சொன்னது ரொம்ப ஈஸியானது. ஸோ அவருக்கு டோட்டலாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 121 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி 121 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்க. இல்லை தனியாகவே வாட்ஸ்அப்பில் அமைச்சிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் அமைச்சிங்கனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனில் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.